நாட்டை வந்து இந்து ராஷ்டிரமாக்கணும்னா அதற்கு முதல்ல கையில் எடுக்கக்கூடிய கருவி எதுன்னா கோயில் தான். இந்த வழிபாட்டு முறைகளை வந்து பயபக்தி அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி விட்டான் முதல்ல. பக்தின்னா அது அன்பு, பயம் அப்படின்னா மனிதனுடைய இயற்கை குணங்களை அச்சுறுத்துவது. மனிதனுக்கு இயற்கை குணம் அப்படின்னாக்க மனிதன் பாதி மிருகம் பாதி இல்லையா? அதானே இயற்கை, அவனுடைய இயற்கை, மனிதனுடைய இயற்கை அதுதானே. இப்போ பயத்தை ஊட்டி பக்தியை ஊட்டுறது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, அவன் வந்து அந்த பக்தியை அன்பு செலுத்த மாட்டான், பயத்தோடு தான் பக்தி செலுத்துவான். திருவண்ணாமலையில் போய் சாமி கும்பிடும்போது நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் என்ன வச்சுக்க, என் பிள்ளை குட்டியை நல்லா வை, அப்படி தானே வேண்டிக்கிறான். என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அப்படிங்கிறது மனசில் ஓடுதில்ல யாராக இருந்தாலும். அப்போது மனிதனுடைய இயற்கையில் அவனுக்கு ஒரு பலவீனம் இது. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி பக்தியை வந்து பயப்படுத்தினான். யார்? தமிழனுக்கு இந்த குணங்கள் ஆதியில் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு குயுக்தியான புக்தியெல்லாம் தமிழனுக்கு கிடையாது. இதை மனிதர்களை அடிமைப்படுத்தி ஆதிக்கம், அதாவது தன்னுடைய மேலாதிக்கத்துக்காக மனித குலத்தை அடிமைப்படுத்தினவன் எவனோ அவன் தான் இந்த முறையை ஏற்படுத்தினதே.